ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிங்கிறது ஒரு மாலிகுலர் பயாலஜிக்கல் டெக்னிக். இதில் 2 டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து டிஎன்ஏ எடுத்து வேறு ஒரு ஹோஸ்ட்டில் போட்டு புதுசாக ஒரு டிஎன்ஏவை உருவாக்குவாங்க. அது எப்படி உருவாக்குறாங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்கல்ல, அதை எப்படி கட் பண்ணி எடுக்கிறாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிற ஒரு என்சைமை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது 2 ஃப்ராக்மெண்ட்ஸையும் எப்படி சேர்க்குறாங்கன்னா டிஎன்ஏ லைகேஸுங்கிற ஒரு என்சைமை வச்சு 2 ஃப்ராக்மெண்ட்டையும் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு ஹோஸ்ட் செல், எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாக்டீரியாவில் போடுறாங்க. அந்த பாக்டீரியாவில் நார்மலாக இன்ட்ரான்ஸ் எக்ஸான்ஸ்னு 2 இருக்கும் அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸில். அதே மாதிரி ஹியூமன்ஸ்டையும் இருக்கும். ஆனால் பாக்டீரியாவிலேருந்து நம்ம இன்ட்ரான்ஸை எடுக்க முடியாது. ஸோ அதுலேருந்து எம்ஆர்என்ஏவாக எடுத்து அதை வெளியில் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸுங்கிற ஒரு என்சைம் யூஸ் பண்ணி எம்ஆர்என்ஏவை வந்து சிடிஎன்ஏவாக மாற்றுவாங்க. அந்த சிடிஎன்ஏங்கிறது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட். ஸோ சிங்கிள் ஸ்டாண்டை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இன்னொரு ஸ்டாண்ட் தேவை. ஸோ அதுக்கு வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் யூஸ் பண்ணி 2வது ஸ்டாண்டையும் உருவாக்கி டிஎன்ஏவை சிந்தசைஸ் பண்ணுறாங்க.